Okay, you listen this question. This is question number 5. On this set of natural numbers, you know what is the meaning of natural number. இந்த இடத்துல இந்த ரிலேஷனை நம்ம எழுதும்போது எல்லாமே நேச்சுரல் நம்பராக தான் இருக்கணும். நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் வித் 1 and it's skip to 2 and it's skip to 3. Okay, 1.5 இதெல்லாம் நீங்கள் நேச்சுரல் நம்பர் எடுக்கக்கூடாது. ரிப்பீட்டட்லி ஐ எம் சேயிங் 0 இந்த இடத்துல நேச்சுரல் நம்பர் கிடையாது. 0வை நீங்கள் எடுத்துக்கூடாது. ஸோ நேச்சுரல் நம்பர்னால் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். 1 2 3 ஓகேவா. அந்த நம்பரை பற்றி யோசிக்காமல் இருக்காதீங்க. மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கவே இருக்காதீங்க சொல்லிட்டேன் நான். 1 2 3 இப்போது ஆறுன்ற ஒரு ரிலேஷனை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். தே ஆர் டிஃபைனிங் பை எ ஈக்குவேஷன். ஸோ ஏவும் பியும் ரிலேட் இருக்கணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அந்த நம்பர்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த நம்பர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் ஒரு சில ப்ரொசீஜர் நீங்கள் நிறைய விதத்தில் கண்டுபிடிக்கலாம். பட் என்னுடைய ப்ரொசீஜரை கவனிங்க. 2a + 3b = 30. ஸோ ஆஃப்டர் ஃபைண்டிங் த நம்பர் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதோட ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் கொஷினை. இப்போது இதுலேருந்து ஏவோடைய வேல்யூவையோ இல்லை பியோடைய வேல்யூவையோ கண்டுபிடிங்க. அப்போது 2a = 30 - 3b, ரைட். 30 - 3b and a is equal to 30 - 3b whole divided by 2. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம்னா b இருக்க வேண்டிய இடத்துல நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். b இருக்க வேண்டிய இடத்துல 1 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 போட்டிங்கன்னா இது 3 ஆகிடும். ஓகே, இதுலேருந்து 3ஐ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 27 ஆகிடும். 27ஐ 2ஆல் டிவைட் பண்ண முடியாது. டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணால் என்ன வரும்? 26 13.5 வரும் இல்லைங்களா. சாரி, 27 divided by 2 இது கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1. இது வந்து 3 2s are 6, 13.5. ஏவோடைய வேல்யூ வந்து 13.5 வரும். ஓகே, when you substitute b = 1 you will get the value of a as 13.5. அப்போது 13.5 தான் a. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாரு, a is related to b அப்படின்னா 13.5 is related to 1. Yes, 13.5 is related to 1, but this number is not belongs to this natural number, so I should not take this pair. So this is the thing that you must understand. அப்போ b = 1 போடக்கூடாது. Shall we put b = 2 போடலாமா? If, okay, listen carefully. If b = 2, what happens here? a = 30 minus, if you put 2 here, 3 2s are 6, right? 6 divided by 2, and if you subtract that you will get 24 divided by 2, that is equal to 12. இந்த நம்பர் அது உள்ளார இருக்கும்ல, இருக்கும். 12 தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். a is related to b தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஏன்ற நம்பர் ஃபர்ஸ்ட் எழுதணும். 12,2 தான் நம்ம எழுதணும். ஓகே, b = 3 போடலாம். அதில் 3 3s are 9. 9 இதில் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 21 வந்துடும். 21 2ஆல் டிவைட் பண்ணால் அகைன் அது என்னவாக இருக்கும்? பாயிண்ட் வச்ச நம்பர் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் விட்டுடுறேன். இதேமாதிரி b = 3 போட வேணாம், 4 போடலாமா? 4 போட்டால் என்ன ஆகுது பாருங்கள். அப்போது a = 30 minus 4, 3 × 4 is 12 divided by 2. இதில் 12 போயிடுச்சுன்னா என்ன வருங்கன்னு? 18 divided by 2, that is equal to 9. அப்போது இதனுடைய வேல்யூ வந்து இதான், ஏவோடைய வேல்யூ வந்து 9. இது ஏவோடைய வேல்யூ 12. ஓகே, ஸோ இப்போ இதே மாதிரியே b = 5 போடலாமா? 5 போட்டிங்கன்னா என்ன ஆகிடும்? 15 வந்துடும். 5 3s are 15. 13ல் 15 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 15 2ஆல் டிவைட் பண்ண முடியாது, வேண்டாம். அதுக்கப்புறம் b = 6. ஸோ பிக்கு ஈவன் நம்பராக வந்துகிட்டே இருக்குது. பிக்கு ஈவன் நம்பர் இரட்டை எண்ணா வந்துட்டு இருக்கு. 6ஐ நம்ம போடலாம். அப்போ என்ன வரும்னா, ஓகே, a is equal to 30 minus, if you put 6 here, 6 3s are 18 divided by 2. 18 இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 12, right? 12 divided by 2. If you divide this, you will get 6. This is the value of a. And this is also natural number. This is also a natural number. Keep an eye on that. அதில் வச்சுக்கோங்க. முக்கியமாக அதான் முக்கியமான விஷயம். I will not substitute 7. If I substitute 7 here, you will get 21. அந்த 21 அதில் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? ஒரு 20 போயிடுச்சு, 21 போயிடுச்சுன்னா 9 வரும். 9 divided by 2 வேண்டாம், அதனால் 8 போடலாம். ஓகே, அப்போ a = 30 minus, if you put 8 there, 8 3s are 24 divided by 2, and this is
6 divided by 2 அப்ப என்ன வருது 3 ன்னு வந்துரும். So the value of A is 3. அதே மாதிரி B equal to, we no need to put 9, let us skip to 10. If you put B equal to 10 here, then you will get 30 minus 30, 0 divided by 2. A should not be 0. Why A should not be 0? Because A equal to 0 is not a natural number. So இப்போ ஸ்டாப் பண்ணிடுறேன். அப்போ இந்த ரிலேஷனுக்குள்ளார என்னென்ன எலமெண்ட்லாம் இருக்கு? ஃபர்ஸ்ட் யூ ரைட் தி value of A and the value of B. 12, 2, 9, 4, 6, 6, 3, 8. 3, 8. So only 4 elements are there. Why these elements are in this set? அதுக்கு என்ன reason அப்படினா, these pair will satisfy this equation. What is that equation? 2a plus 3b equal to 30. These pair will satisfy this equation. ஆமா, இந்த இத வந்து ரிலேஷன், இது ஈக்குவேஷன் சொல்லாத இப்போதைக்கு, இத வந்து ரிலேஷன் அப்படினு சொல்லுங்க. ஓகே, ரிலேஷன். இது சாட்டிஸ்ஃபை பண்ணுமா சார்? இதுல a இருக்க வேண்டியதுல 12 போடுங்க, 12 2 சார் 24. b இருக்க வேண்டிய இடத்துல 2 போடுங்க, plus 6 equal to 30. இல்ல சாட்டிஸ்ஃபை பண்ணதுல 9 4 இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. This is 18 and 4 3s are 12, has to be 30. So only these 4 numbers will satisfy this equation. ஆனா இதையே வந்து இது நேச்சுரல் நம்பர்ல டிஃபைன் பண்ண ரிலேஷன் இல்லையா? ஆனா இது ரியல் ஸ்கேல்ல டிஃபைன் பண்ணிட்டாங்கன்னு வெச்சுக்கோங்க, you cannot list out like this. அதுக்கு infinite number of answers இருக்க ஆரம்பிச்சிடும். அதை உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அது ஒரு கர்வ் மாதிரி ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, can you imagine? Okay, this is the thing. So first thing is the, is it reflexive? Is it reflexive? I will put a heading. Is it reflexive? Actually this is a subset of n cross n. n cross n ல 1, 1, 2, 2, 3, 3, 4, 4, 5, 5 இது மாதிரி நிறைய இருக்கும். ஆனா இதுல 6, 6 மட்டும் தான் இருக்கு. Clearly 1, 1 does not belongs to this relation. Am I right? So R is not reflexive. R is not reflexive. Come to the question. இப்போ இந்த நம்பரை வந்து எழுத சொல்லிருக்காங்க क्वेश्चनல, அது ஒரு விஷயம். அடுத்து என்ன செய்ய சொல்லிருக்காங்க, இது ரிஃப்ளெக்சிவா, சிமெட்ரிக்கா, டிரான்சிட்டிவா, ஈக்குவலன்ஸ் ரிலேஷனான்னு செக் பண்ண தான் சொல்றாங்க. வேற எதுவும் நமக்கு வேலை கிடையாது. அதுல ஏதாச்சும் நம்பரை ஆட் பண்றது அந்த மாதிரியான क्वेश्चन கிடையாது இது. ஓகே, சோ அப்போ this is not reflexive. 1, 1 does not belong to that relation, or you can say 2, 2 also not belongs. அதுவே நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போலாம். Is it symmetric? First, symmetric relation is satisfy பண்ணுதா? 12, 2 is there, but 2, 12 is not there. அதை மட்டுமே சொல்லலாம். 12, 2 belongs to that relation. இது இருக்கிறதால தான் நான் 2, 12 தேடுறேன். but 2, 12 does not belongs to that relation. இன்னும் இதுக்குள்ள நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. 3, 8 இருக்கு, 8, 3 இல்ல, 9, 4 இருக்கு, 4, 9 இல்ல. இது எதுவுமே கிடையாது. So this is not symmetric. Therefore R is not symmetric. Okay, மூணாவது சப்டிஷனுக்கு போயிடலாம். Is it transitive? Transitive-ஆ அப்படின்னு செக் பண்ணணும்ல. ஆமா, ரொம்ப முக்கியமான விஷயம். பாருங்க, 12, 2ல ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்க. எதுவுமே இல்ல. 9, 4 4ல ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கா? எதுவுமே இல்ல. 6, 6ல ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஏதா இருக்கா? இல்ல. 3, 8 8ல ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கா? எதுவுமே இல்ல. இருந்தா தானே நான் டிரான்சிட்டிவை செக் பண்ணுவேன். அந்த மாதிரியான ஒரு பேரே இங்க இல்ல. transitive. Clearly R is transitive. Okay, R is transitive. அது மாதிரி ஒரு பேர் இருக்கணும், அதுக்கு அப்புறமா தான் நீங்க transitive இருக்கான்னு செக் பண்ணணும். Okay, clearly R is transitive. Fourth, is it equivalence relation? No, it is not equivalence relation because it is not reflexive, it is not symmetric. Okay, அப்ப எழுதிலாம், since R is not reflexive and not symmetric. Okay, அது reflexive கிடையாது, symmetric கிடையாது. அப்ப therefore R is not an equivalence relation, right? இது equivalence relation கிடையாது. Okay தான், we'll see in the next video. Thank you.